டேய் மாதவா, மாதவா. மாதவன் வீட்டை விட்டு வெளியில வந்தான். என்னடா, நாம 2 பேரும் மாட்டு வண்டியில பனைமரம் ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா? பனைமரம் ஊரா? அது எங்கடா இருக்கு? நீ முதல்ல வண்டியில ஏறுடா, போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். இருடா, தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நானே சொல்றேன். ஜோதி, ஜோதி. அப்படின்னு சொன்னதும் சுதாகரோட மனைவியான ஜோதி வெளியில வந்தா. தங்கச்சி, நானும் அவனும் இந்த பனைமரம் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரிண்ணே. ஏங்க, எங்க அண்ணனை ஏதாவது நிழல்ல உட்கார வைங்க. வெயில் பாத்தீங்கல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் ஒரு உடம்புக்கு முடியாம போயிட போகுது. ஏம்மா தாயே, உங்க அண்ணனை கூட்டிட்டு போறது நான் தான். பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுடுறேன். தங்கச்சி பாசம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கட்டுப்படுத்திக்கோ. ஜோதி சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டா. மாட்டு வண்டியில மாதவனும் திவாகரும் பக்கத்து ஊருக்கு கிளம்புனாங்க. ஆமாண்டா சுதா, இந்த பனைமரம் ஊரோட கதை என்னடா? அந்த கிராமமா? அந்த கிராமத்துல முதல்ல தண்ணிக்கு பஞ்சம் இருந்துச்சாண்டா. ஏன்னா அது மலைக்கு மேல இருந்துச்சான். அங்க தண்ணி வசதி இல்லாம விளைச்சல் சரியா விளையாம எல்லாரும் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்களாம். அதை பார்த்து அந்த ஊர் பெரிய மனுஷன் வருத்தப்பட்டாராம். அதனால வேற வழி இல்லாம அவங்க ஊர்ல நிறைய மரங்களோடு சேர்ந்து நிறைய பனை மரங்களையும் நட்டு வச்சாராமா. அப்படின்னு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பனைமரம் ஊரு அப்படிங்கிற ஒரு போர்டு ஒரு பனைமரத்துல இருக்கிறத பார்த்து மாதவ் சிரிச்சான். அடடா, பனைமரம் ஊரு அப்படிங்கிற போர்டையும் பனைமரத்திலேயே வச்சிருக்காங்க. புத்திசாலிங்கடா இந்த ஊருக்காரங்க. அது ஊருக்காரங்களோட அறிவு இல்லடா, ராகவையா அப்படிங்கிற ஒருத்தரோட அறிவு. அப்படின்னா இங்க இருந்து வெறும் பனைமரம் மட்டும்தான் இருக்கும் போலியே. ஒரு பனைமரம் இல்லடா, எல்லா விதமான மரமும் இங்க இருக்கு. அந்த மரங்களை நம்பிதான் அந்த ஊருக்காரங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஊர்ல பனைமரங்கள் அதிகமா இருக்கிறதுனால பனைமரம் ஊரு அப்படின்னு பேரு வந்துச்சு போல. சுதாகர் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேருமே மலை உச்சியில இருக்கிற பனைமர ஊருக்கு வந்தாங்க. அங்க எல்லா விதமான மரங்களும் இருந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சுதாகருக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது, மரங்களோட சந்தை மாதிரி இருக்கு? சந்தை தாண்டா. இங்க பனைமரத்துல இருந்து கிடைக்கிற நுங்கு, பதினி, நுங்கு பழம் இப்படி எல்லாமே பனைமரத்துல இருந்து கிடைக்கிறத விற்பாங்க. இந்த நேரம் தான் இவங்களுக்கு வருமானம். டேய் சுதா, நீ சொன்ன போன அவ்வளவா நம்பல. ஆனா இந்த ஊரு உண்மையில ரொம்ப அழகா இருக்குடா அப்படின்னு மாதவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்னடா சுதாகரு, நீ சொன்ன உன்னுடைய நண்பன் மாதவன் இவன் தானா? ஆமாண்ண, இவன் பட்டணத்துல வேலை பாக்குறான். ஒரு வாரம் லீவுக்கு என் கூட இருந்துட்டு போலாம் அப்படின்னு வந்தான். அதான் உங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன். உங்க ஊரோட அழகை பார்த்து கொஞ்சம் ரசிக்கலாம் இல்லையா? அதான். அப்போ உன்னோட நண்பன் இனிமே எனக்கும் நண்பன் தான். இங்க பாரு மாதவா, எங்க ஊரு ரொம்ப நல்லா இருக்கும். ராகவையா அப்படிங்கிற பெரியவரோட எண்ணத்தினாலதான் வெயில் காலம் வந்தா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இங்க நுங்கு, பனம்பழம், கல்லு எல்லாமே குடிக்க நல்லா கிடைக்கும். பெரியவங்க எல்லாருமே முன்னாடியே யோசிக்கிறது ரொம்ப நல்லது போல. சரி, போய் நுங்கு எடுத்துட்டு வருவா, சாப்பிடுறியா? ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்கண்ணே, ஒரு 4-5 கொடுங்க. இதோ இப்பவே கொண்டு வரேன். உடனே அவரு நுங்கு வெட்டி கொடுத்தாரு. அப்படி அவரும் சுதாகரும் மாதவனும் வயல்கரையில உட்காந்துக்கிட்டு சின்ன வயசு கதையெல்லாம் பேசிக்கிட்டு அந்த நுங்க வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. டேய் சுதா, சின்ன வயசுல ஆத்துல நீச்சல் அடிக்க போறோம்னு சொல்லி நம்ம வாத்தியார் கிட்ட மாட்டிக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? நீ தான் அடி வாங்கின, நான் மரத்துல ஏறி தப்பிச்சுக்கிட்டேனே. ஆமா ஆமா, அப்பதான் தெரிஞ்சது நீ எவ்வளவு புத்திசாலின்னு. என்னடா சின்ன பசங்களை நடந்த விஷயம் பேசுறீங்களா? நுங்கு மட்டும் இல்ல, அந்த நினைவுகளும் இனிக்குதுல்ல. தாத்தா, நல்லா இருக்கீங்களா? இவரு தானடா நீ சொன்ன அந்த பெரிய மனுஷன்? ஆமாப்பா, இவர் தான் எங்க ஊர் பெரிய மனுஷன். வாடா சுதாகரு. ஆமா, இந்த புது பையன் யாரு? இவன் என் நண்பன் தாத்தா, பேரு மாதவன், பட்டணத்துல இருந்து வந்திருக்கான். வணக்கம் தாத்தா, நீங்க உண்மையிலே ரொம்ப திறமைசாலி. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். யாரெல்லாம் மரங்களை நடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எப்பவுமே என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீயும் மரத்தை நடு, ஆசீர்வாதம் கொடுக்கறேன். தாத்தா, நீங்க எதுக்காக இந்த பனைமரத்தை நடணும்னு நினைச்சீங்க? பூமி தண்ணி இல்லாம காஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? பனைமரம் நட்டு வச்சா தண்ணிய பனைமரம் இழுத்து வச்சு தேவையான நேரத்துல தண்ணியை கொடுக்கும். அப்பதானே விளைச்சலும் விளையும். அது மட்டுமா, பனைமரம் வயித்தையும் நிரப்போம். பட்டணத்துல இந்த மரம் எங்கே இருக்காது தாத்தா, இங்கதான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா, மலைக்கிட்ட பனைமரத்தோட வேரெல்லாம் வெளியில தெரியுது.
வெயிலுக்கு காயுது. உடனே போய் அந்த வேருங்க மேல மண்ணை போடணும். வாங்க சீக்கிரம் போலாம். அப்படின்னு சொல்லி ராகவையாவும் சின்னையாவும் அங்கிருந்து போனாங்க. கூடவே சுதாகரும் மாதவனும் கூட போனாங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த பனைமர வேருக்கு மண்ணை போட்டு மூடினாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரங்களை காப்பாத்துறீங்களா நீங்க? இந்த மரங்கள் தான்ப்பா எங்களை காப்பாத்துது. பாத்தியாப்பா, இதுதான் எங்க ஊரோட பலம். இங்க ஒரு மரம் வீணா போச்சுன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு அர்த்தம். சுதா, நான் பட்டணத்துக்கு போய் எங்க ஆபீஸ்ல இந்த ஊரை பத்தி பேசுறேன்டா. இங்க இருக்கிற இந்த நுங்கு பனம்பழம் எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் டீமை நான் ஏற்பாடு பண்றேன். டேய், நீதாண்டா எனக்கு உண்மையான நண்பன். இங்க பாருப்பா, மரம் நட்டு வச்சா அது நிழல் கொடுக்கும். நல்ல விஷயங்களை செஞ்சா நல்ல பேரு கிடைக்கும். அப்படி சாயந்தர நேரம் மறுபடியும் அவங்க 2 பேரும் அவங்க ஊர் பக்கமா தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா மாதவனுடைய மனசு மட்டும் அந்த பனைமர ஊர்லயே நின்னு போச்சு. சுதா, அடுத்த வருஷம் நான் மறுபடியும் வரேன்டா. உனக்கு நுங்கு தயாரா இருக்கும்டா. 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டீங்களா? காலையில போனவங்க இப்பதான் வரீங்களா? போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். அடுத்த நாள் காலையில மாதவன் 1,00,000 ரூபாய் பணக்கட்டை கொடுத்து, டேய் சுதா, இந்த பணத்தை வாங்கிக்கோடா. இவ்வளவு பணம் எனக்கு எதுக்குடா? நீ இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும்டா. நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல கடன்காரங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவங்கள தடுக்க நீ முயற்சி பண்ணியே, அதை நான் பார்த்தேன்டா. டேய், நட்புக்குள்ள பணம் எப்பவுமே வரக்கூடாதுடா. டேய், அது சாதாரண நட்பு. நமக்குள்ள எப்பவுமே எதுனாலையும் பிரச்சனை வராது. ஜோதி, நீ என்ன அண்ணன்னு தானே கூப்பிடுற. அத மனசார கூப்பிடுறேன்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது உண்மையா இருந்தா இந்த பணத்தை வாங்கிக்கோ சொல்லுமா. அண்ணா, ஏற்கனவே இவர்கிட்ட உங்ககிட்ட பணத்தை வாங்கி கடனை கட்ட சொன்னேன். அவர் தான் என் பேச்சை கேட்கவே இல்லைன்னு. இதுக்கு நான் மட்டும் என்னென்ன பண்ண முடியும்? சுதாகர் வேற வழி இல்லாம மாதவ கிட்ட பணத்தை வாங்கிட்டு கடன் கட்ட வேண்டிய இடத்துல கட்டிட்டான். நீங்களும் உங்க சின்ன வயசுல கிராமத்துல பிறந்து வளர்ந்தீங்களா? இல்ல சின்ன வயசுல கிராமத்துல இருக்கிற தாத்தா பாட்டியோட வீட்டுக்காவது போயிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த கிராமத்துல ஏதாவது நினைவுகள் இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. என்னங்க, இந்த வெயில் காலத்துல நம்ம எப்படி வாழறது? எனக்கும் அதுதாம்மா ஒன்றும் புரியல. எவ்வளோ யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னு புரியல. பட்டணத்துக்கு போலான்னு பார்த்தா ஐயோ ராசா வேணாங்கிறாங்க. ஊர்ல கரண்ட் சரியா வர்றதில்ல. அது பத்தாதுக்கு தண்ணி பஞ்சம். என்ன பண்ணி இந்த வெயில் காலத்தை உருட்ட போறோமோ தெரியல. என் பேச்ச கேட்டு பட்டணத்துக்கு போற வழிய பாரு. உனக்கு கூலி வேலை, எனக்கு வீட்டு வேலை கிடைக்கும். 2 கை நிறைய சம்பாதிக்கலாம். ஒருத்தர் பணம் வாடகைக்கு போனாலும் இன்னொரு பணத்தை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாங்க. நீ சொல்றது நல்லாதான் இருக்கு ஜோதி. ஆனா அம்மாவும் அப்பாவும் பட்டணத்துக்கு போவாதங்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட எப்படி சொல்லி ஒத்துக்க வைக்கிறது? அது என் மண்டைக்கு எட்டவே மாட்டேங்குது. நீயோ யோசிச்சு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. படிப்பறிவு இல்லாதவ என்ன யோசிக்க சொன்னா என்னையா வரும்? அப்படி சொல்லாத ஜோதி. நமக்கு படிப்பறிவு இருந்தா விவசாயம் பண்றோம் இல்லல்ல? நம்ம பெரியவங்க பண்ணாங்க பார்த்தோம், நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப அதே விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்துல கொல்லிய வைக்க எப்ப பார்த்தாலும் விவசாயம் விவசாயம் இதே கட்டிட்டு அழறிய. விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும்ல. ஆறு ஏறி பாதி வத்திருச்சு. நம்ம கிணறு தீஞ்சு போயிடுச்சு. விவசாயத்தை எதுல பாப்ப? சொல்லியா? கோவப்படாத ஜோதி. மனசை வச்சு யோசிச்சோன்னா நம்ம வாழறதுக்கு மார்க்கம் கிடைக்கும். என் பேச்சு கேளுடி. பட்டணத்துக்கு போற ரோசனையை விட்டுரு. சரியா, பட்டணத்துக்கு போற ரோசனையே விட்டுடுறேன். எங்க எல்லாரையும் எதை வச்சு காப்பாத்துவேன்னு கொஞ்சம் சொல்லு. நீ கொடுத்தேன்னா நான் செஞ்சு போடுவேன், இல்லைன்னா கிடையாது. அப்படி சொல்லாத ஜோதி. வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். நீ சொன்ன மாதிரியே ஊருக்கு போறதுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கிறேன். சரியா, இரு மோரை செஞ்சு கொண்டு வந்து தரேன். சுதாகர் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு மத்தியில இருந்த ஆலமரத்து கீழே உட்காந்துருந்த அம்மா அப்பா கிட்ட வந்தான். என்னப்பா ஜோதி என்ன கேட்க சொல்லி அனுப்புனா? அவ எதுவும் கேட்க சொல்லலப்பா. நான் தான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு வந்திருக்கேன். வீட்ல மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்பா? ஒரு நிமிஷம் இருடி. அவன் ஏதோ பேசணும்னு வந்திருக்கிறான். நீ என்னடானா மருமகளை பத்தி பேசுற? ராத்திரி ஆனா அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இல்ல அவளுக்கு தெரியாதா? ஆனாலும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கான்னா விஷயம் ஏதோ முக்கியமானதுன்னு உனக்கு புரியலையா என்ன? நீ சொல்லுடா அப்பா. அது அப்பா, ஊர்ல தண்ணி பஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஆறு ஏரியெல்லாம் பாதி வத்திருச்சு.
நம்ம கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்ல, அதனால அப்படின்னு சுதாகர் ஏதோ சொல்ல வரும்போது ரங்கையா வந்து, ஆஹா, அதுக்கு இந்த கிராமத்தை விட்டுப்புட்டு பட்டணத்துக்கு போனோம். அதை வீட்டுக்கிட்ட நீங்க 2 பேரும் பேசிப்புட்டு எங்க கிட்ட வந்திருக்கிறீங்க. அதை தானே சொல்ல வரப்பா. இன்னும் முடிவெல்லாம் எடுக்கலப்பா. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவெடுக்கலான்னு நம்ம நிலைமைய புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைச்சேன்ப்பா. அதை விட்டுப்புட்டு உங்க 2 பேர் பேச்ச கேட்க கூடாதுங்கிற உத்தேசம் இல்ல. வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் இந்த ஊர்ல தான், நம்ம எங்கேயும் போறதில்ல அப்படின்னு அப்பா சொன்ன உடனேயே சுதாகர் வேற பேச்சு பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்போ மூட்டை முடிச்சோட கோபாலும் கௌரியும் கிளம்பி போய்கிட்டு இருந்ததை பார்த்தான். என்னடா கோபாலு, என்ன இந்த மூட்டை? 2 பேரும் எங்க போறீங்க? இந்த ஊர்ல வாழ வழி இல்லை, தண்ணியும் கிடையாது, வெயிலும் தாங்கல, கிணத்துல தண்ணி சுத்தமா இல்லை. 10 நாள் கழிச்சு என் தங்கச்சி பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு என்ன பண்றது? நாங்க போயிட்டு வர அண்ணன், மழை காலம் வரும்போது மறுபடியும் வருவோம். அது இல்லடா கோபால், வெயில் மழை குளிர் இது எதுவும் நம்ம கையில இல்லையே. நம்ம ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு போரை தோண்டுவண்டா. கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம கேட்போமே, நம்ம எல்லாரும் சேர்ந்தா இது சாத்தியமாவுண்டா. நீ சொல்றது நிஜம்தான்டா, ஆனா இது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்? முயற்சி பண்ணா தானடா பலன் கிடைக்கும். நீ போனேன்னா உன் பின்னாடி 4 பேர் வருவோம், ஊரே காலி ஆயிடும்டா. இந்த ஊரை விட்டு போக எனக்கு மட்டும் இஷ்டமாடா, ஆனா வேற வழி இல்லை. நான் போயிட்டு வரேன்டா. இருக்கிறவங்கள வச்சு அந்த போரை எதையோ போடு. வா கௌரி, பஸ் வர நேரம் ஆச்சு. கோபாலும் கௌரியும் நடந்து போனாங்க. சுதாகர் சோகமா வீட்டுக்கு வந்தான். என்னையா அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாங்க? எங்கேயும் போறதில்லன்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பஞ்சத்தோட போராடி கடைசியா உயிரையும் விட்டுடணுங்கிற? அதெல்லாம் சொல்லாதடி. கோபாலும் கௌரியும் போகும்போது அவங்கள போகாத நில்லுன்னு சொன்ன நேரத்துல ஒரு நல்ல யோசனை வந்துச்சுடி. என்ன யோசனை? அத கொஞ்சம் சொல்ல. ஊரே மொத்தமா சேர்ந்து ஒரு போரை போட்டா எப்படி இருக்கும்? போய் கேட்டு பாரு. மொத்தமா காஞ்சு போன பூமியில போரை போட்டா என்ன கிடைக்கும்னு எல்லாரும் ஒன்னதான் பார்த்து சிரிப்பாங்க. பணம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவ? என்னடி ஜோதி, எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கின்னு இருக்கியே? வேற எப்படி பேச சொல்றியா? என்ன சிரிச்சுன்னே பேசலாம்ல. புருஷன்னு பாக்குறேன், வாய முடிக்க. சுதாகர் மௌனமா இருந்தான். இந்த பஞ்சத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது சொல்லு. ஜோதி, தண்ணிய பத்தி நீ எதுவும் யோசிக்காத. ஏரிக்கரை பக்கம் ஒரு இடத்துல நான் தோன்றேன், தண்ணி ஊறும். அந்த தண்ணியை கொண்டு வரேன். எப்படியாவது தண்ணி பஞ்சம் இல்லாம நான் பாத்துக்கிறேன்டி. நம்ம வாழறதுக்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிற வழிய நீ பாத்துக்கோ. ஏயா, நம்ம ஊரை விட்டு போறதுக்கு எப்படியோ அத்தையும் மாமாவும் ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் ஒரு நல்ல யோசனை பண்ணேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லாம விடியறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போறது அதானே? இப்படி பேசுறதுனாலதான் ஒரு குத்து விடணும் போல தோணுது. மூஞ்சி திரும்பிக்கோ, சொல்றதை கேளு. அந்த முடிவுக்கெல்லாம் போயிடாதடி ஜோதி. அப்படி என்ன யோசனை வந்தது சொல்லு, கேக்குறேன். அரிசி கழுவுற தண்ணியில காய்கறி செடியை வளர்க்கலான் இருக்கேன். அப்படின்னா எப்படி? மண்ணை கொண்டாந்து போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதைய நடலான்னு இருக்கேன். எப்படியோ ஒரு நாளைக்கு 2 தடவை வீட்ல 3 தடவை அரிசியை கழுவுறல்ல, அந்த தண்ணியை எதுக்கு வீணாக்கணும்? அதை ஒரு பாத்திரத்துல புடிச்சு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா காலையில சாயந்தரம் செடிகளுக்கு ஊத்துனா போதும். ஜோதி, வீட்டுக்கு மனைவி தான் ஒளின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுடி. என் வீட்டுக்கு நீ தான் ஒளி. போதும், நிறுத்துங்க. நம்ம தோட்டத்துல எத்தனை ஜாடி இருக்கு? ஒரு 3 நாள் இருக்கும் ஜோதி. கோபால் ஊருக்கு போயிட்டாங்கிறதுனால அவன் தோட்டத்துல ஒரு 2 ஜாடி இருக்கு. அதையும் கொண்டு வந்துடுறேன். ஒவ்வொரு ஜாடியில ஒவ்வொரு காய்கறியை போடு. வீட்டுக்கு போனது மிச்சத்தை எடுத்து நம்ம சந்தையில வித்துருவோம். நானும் அதையே தாங்க யோசிச்சேன். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இதோ இருடி, எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். மறுநாள் காலையில தோட்டத்துல 5 ஜாடிய வச்சு அரிசி கழுவுற தண்ணியில ஜோதி தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, கீரை எல்லாம் போட்டு விதைச்சான். சுதாகர் ஏரிக்கரைய தோண்டி அதுல ஊறுற தண்ணிய ஒரு குடத்துல ஊத்தி சாயந்தரம் அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். படிப்பறிவில்லாத புள்ள மருமகளோட அறிவை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மைய சொல்லட்டாடிமா, உங்க 2 பேரோட அறிவை பாராட்டாம இருக்க முடியல. பட்டணத்துக்கு போவேனான்னு சொன்ன கோவத்துல நீ எங்க கிட்ட சரியா பேச மாட்ட, சோறு கூட போட மாட்டேன்னு
நானும் அவரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ அப்படியெல்லாம் பண்ணவே இல்லடி. அத்த, எனக்கு இந்த உலக அறிவுலலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு தேவையான பெரியவங்க. என் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து என் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு துரத்தும் போது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அத்த. நான் அப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க அறிவை வச்சு நல்லபடியா வாழறீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்மத்துக்கு இது போதும். இப்படி மாமியாரும் மருமகளும் பேசுறத பார்த்து அப்பாவும் புள்ளையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாமியாரோட சேர்ந்து ஜோதி வளர்ந்த காய்கறிகளை கூடையில போட்டுக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போய் வித்தான். விவசாயம் அந்த குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துச்சு.